இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? நடந்து சென்ற கல்லூரி மாணவி, விரட்டி கவ்விய தெருநாய், ஒரே நாளில் இரையான 4 பேர், மீண்டும் அதே இடத்தில் அதே சம்பவம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கலிக்கநாயகன்பட்டியைச் சேர்ந்தவர் ஹேமா. 19 வயதான இவர் ஒட்டச்சத்திரம் அருகே உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த ஜூலை 22ஆம் தேதி பழனி தாராபுரம் சாலையில் தீயணைப்பு நிலையம் அருகே நடந்து சென்றார். அப்போது அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய்கள் திடீரென மாணவியை விரட்டி சென்று அவரின் காலை கடித்தது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த மாணவி தெருநாய் விடாமல் கடித்ததால் உதவி கேட்டு கூச்சலிட்டார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் தீயணைப்பு படையினர் மாணவியை கடித்த நாயை விரட்டினர். பின்னர் நாய் கடித்ததில் காயமடைந்த கல்லூரி மாணவியை தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டு சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து அங்கு மாணவி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாணவியை கடித்த தெருநாய் அந்த சாலையில் நடந்து சென்ற முதியவர் உட்பட மேலும் 3 பேரை கடித்து குதறியது. இதையடுத்து அவர்கள் மூவரும் சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் சிகிச்சை முடிந்து கல்லூரி மாணவி உட்பட 4 பேரும் வீடு திரும்பிய நிலையில் கல்லூரி மாணவியை தெருநாய் விரட்டி சென்று கடித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இதற்கு சமூக வலைதளங்களில் பலரும் பழனி நகராட்சியில் நாளுக்கு நாள் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதாகவும், நகராட்சி நிர்வாகம் சாலையில் சுற்றி திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் ஒரே நாளில் 4 பேரை கடித்த தெருநாயை பழனி நகராட்சி ஊழியர்கள் வலை வைத்து பிடித்தனர். இதையடுத்து தெருநாய் தொல்லை குறைந்துவிடும் என்று அப்பகுதியினர் நினைத்திருந்த நிலையில் கல்லூரி மாணவியை தெருநாய் கடித்த அதே சாலையில் ஜூலை 23ஆம் தேதி இளைஞர் ஒருவர் நடந்து சென்றுள்ளார். அவரை மீண்டும் தெருநாய் ஒன்று கடிக்க வந்துள்ளது. நல்வாய்ப்பாக நாயிடமிருந்து அந்த இளைஞர் தப்பிய நிலையில் நாய் அவரின் காலணியை கவ்வி கொண்டு ஓடியது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனிமேலாவது பழனி நகராட்சி அதிகாரிகள் பெயருக்கு நடவடிக்கை எடுக்காமல் நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.